ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மே 19 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த கான்ஸ்டபிள் வந்து எல்லா உண்மையுமே அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து சொன்னோன்னே அவர் வந்து இவ ஏன் இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குது நீ சொல்லவே இல்லை அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நான் அருண் கிட்ட சொன்னேன்னொன்னே இப்ப அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அருணை முறைக்கிறாரு. நான் வந்து இங்க சேர்ந்தப்பவே சொன்னேன்ல எனக்கு இங்க யாரு இந்த மாதிரி பண்றதுன்னா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு உன்னை வந்து ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னோடனே சார் அப்படின்னோடனே நான் வந்து இவ்வளவு இது நடந்திருக்கும் போது நீ உண்மையை சொல்லியிருக்க வேண்டியது என்னன்னா இப்ப முத்து என்ன சொல்றாருன்னா அதுக்குதான் சார் நான் சொன்னேன் அவருக்கு என் மேல இருக்கிற பிரச்சனையில தான் அவர் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாருன்னொடனே இப்ப முத்து கிட்ட வந்து அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாருன்னா இங்க பாரு அவன் கிட்ட போய் நீ இந்த மாதிரி கல்லெல்லாம் எரிஞ்ச மிரட்டினதான் தப்புதான் அதுக்கு ஒன்னத்துக்கு உள்ள வச்சிருவேன் ஆனா அவன் பண்ணுன தப்புனால நான் அமைதியா இருக்கிறேன்னொடனே அப்புறமா எழுதி வாங்கிட்டு கார் சாவியை கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப முத்துக்கிட்ட வந்து கார் சாவியை கொடுக்கும்போது அந்த கான்ஸ்டபிள் வந்து சொல்றாரு இந்த மாதிரி பிரேக் அந்த ஆயில் போற அந்த ஒயரை வந்து கட் பண்ணிருக்காங்கப்பா அதனாலதான் இந்த மாதிரி ஆயிருக்கணும்னே இப்போ கார் எடுத்துட்டு கார் சாவியை கொடுத்தோன்னே ஓடி போய் முத்து காரை கட்டி பிடிச்சு ரொம்ப அழுறாரு. அப்ப ரொம்ப எமோஷனல் ஆகி மீனா கிட்ட நீ என் கூடவே வான்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அப்ப கார்ல போகும்போது முத்து சொல்றாரு யாரோ நம்ம வீட்டுல இருந்துதான் சாவி எடுத்து கொடுத்துருக்காங்க பிரேக் ஒயரை கட் பண்றதுக்குன்னொடனே யாரா இருக்குங்கன்னொடனே தெரியலவா பாக்கலாம் சொல்லிட்டு ரெண்டு பேருமா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே வீட்டுல எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு முத்து வந்து ரொம்ப சந்தோஷமா இந்த மாதிரி எனக்கு வந்து லைசன்ஸ் ஆனதை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ மனோஜ் கேக்குறாரு எப்படி இல்லைன்னு ஏன்டா எனக்கு கேன்சல் பண்ண உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொன்னோன்னே அப்புறமா ரவியும் கேக்குறாரு இல்லடா என்ன நடந்துச்சுனோடனே இப்ப முத்து நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வீட்டுல எல்லாருக்கிட்டையும் சொல்றாரு. சொல்லிட்டு இந்த மாதிரி என் கார் ஒயரை கட் பண்றதுக்கு யாரோ வீட்டுல இருந்துதான் சாவி எடுத்து வெளியில கொடுத்துருக்காங்கன்னொடனே இப்ப அண்ணாமலை கேக்குறாரு அது எப்படிடா நடந்திருக்கும் இல்லப்பா நம்ம வீட்டுல இருந்துதான் சாவி வெளியில போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி முத்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. இப்போ ஒண்ணு எல்லாரும் யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னே இப்போ முத்து என்ன சொல்றாருன்னா எப்படியும் ரவியும் பலகுரலும் பண்ணிருக்க மாட்டாங்கன்னொடனே அவங்க எப்படிங்க பண்ணுவாங்க அவங்க நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படின்னோடனே இப்ப விஜய வந்து நானா பண்ணலப்பா அவனை எனக்கு பிடிக்காதுதான் ஆனா அதுக்கானே ஒயரை கட் பண்ணி இது பண்ற அளவுக்கு நான் ஒன்னும் ராட்சசி இல்லைன்னொடனே இப்ப முத்து என்ன சொல்றாருன்னா நீங்க தான் செஞ்சீங்கன்னு சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன் என்ன நீங்க அப்படி பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஒரு அப்படியே 2 நிமிஷம் அப்படி எமோஷனலான சீன் கட்டுறாங்க. இப்ப அண்ணாமலை பாத்தியா அப்படின்னோடனே இப்ப முத்து வந்து நேரா மனோஜ் கிட்ட வர்றாரு. மனோஜ் வந்து நான்லாம் பண்ணலப்பா அப்படின்னோடனே இப்ப ரவி சொல்றாரு ஆமாடாவே நம்ம அண்ணன் அவனா பண்ண மாட்டானோடனே இல்ல அவனுக்குதான் அவ்வளவு தைரியம் இல்லைன்னொடனே இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு அசாத்திய தைரியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா ரோஹிணிய பாக்குறாங்க. இப்ப ரோஹிணி வந்து என்ன எல்லாரும் என்ன பாக்குறாரு மீனா நானா இது பண்ணலன்னொடனே இப்ப மீனா என்ன சொல்றாங்கன்னா அவர் தான் நீங்க பண்ணலன்னு சொல்லவே இல்லைன்னொடனே இப்போ எனக்கு இங்க ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது நான் ஏன் ஆணில மாட்டின சாவி எடுக்க போறேன்னொடனே அது எப்படி உங்களுக்கு தெரியும் ஆணில மாட்டிருந்தது அப்படிங்கிற மாதிரி முத்து கேக்குறாரு. அப்போன்னே ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா அது எப்பவும் அங்கதானே தொங்க நான் பாத்திருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிடுறாங்க. இப்ப முத்து வந்து இல்ல நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் எதனாச்சும் செஞ்சிருப்போம்ல அதுக்கு பழி வாங்கணும்னு கூட இந்த மாதிரி பண்ணிருக்கலாம்ல ஸ்ருதி ஓடி வந்து ஆமா உங்க மாமா நடிச்சவரை இவங்க தானே கூட்டிட்டு வந்தாங்க அதுக்காக கூட இப்படி பண்ணிருக்கலாம்ல நீங்க தான் பண்ணிருப்பீங்க நான் சொல்லல ஆனா அதுக்காக பண்ணிருக்கலாம்லன்னு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி சொல்றாங்க. ஆமா அப்படி கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேக்குறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா சிட்டி கிட்ட போய் காசு கொடுத்தா அந்த செயினை வந்து ரோஹிணி வாங்கிடுறாங்க. உடனே ரோஹிணி செயினை பார்த்தோன்னே இப்போ சிட்டி என்ன சொல்றாருன்னா போட்டு பாருங்க நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணீங்க நான் உங்களுக்கு ஒரு உதவி பண்றேன் அவ்வளவுதான் அப்படின்னோடனே இப்ப ரோஹிணி அதை போட்டேன்னா பாக்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ.